பிரியங்காவை அட்ஜஸ்ட் பண்ணால் தான் கீழே ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் உள்ள விஜய் டிவின்ற ஸ்க்ரீன்லேயே தெரிய முடியும். ஆனால் வர்றவன் எவனே வாழ விடக்கூடாது, எல்லாத்தையும் அழிச்சிட்டு முன்னேறணும் அப்படின்னீங்கன்னா பிரியங்கா கெதி தான் வரும். ஸோ பிரியங்காவுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா, எப்படி பிரியங்கா இந்த லெவலுக்கு வளர்ந்தது, அதுக்கு ஒரு பெரிய பின்னணி இருக்குது. இந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக போய் எல்லாத்தையும் கையில் போட்டுருச்சு. கிருஷ்ணன்குட்டின்னு ஒருத்தர் இருக்காரு. கிருஷ்ணன்குட்டி தான் ஒரு செல்லக்குட்டியாக அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம். குக் வித் கோமாளியாக இருந்தாலும் சரி, பிக் பாஸில் இதை தான் டைட்டில் வின்னராக கொண்டு வந்து பண்ணணும்னு பார்த்தாங்க. நீ இன்னும் என்னென்ன ஷோ இருக்கோ எல்லா ஷோலையும் பிரியங்காவை கொண்டு வந்து பிரியங்காவை ஒரு ராணியாக வச்சுருக்கணும் அப்படின்றது தான் அந்த ஒற்றை நபரோட விருப்பம். பிக் பாஸில் கமலஹாசன் வரமாட்டாரு அப்படின்னோடனே சரி அப்போ பிரியங்காவை போடலாமேன்றது அப்போ ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்குமோன்னு அவங்களுக்கே ஒரு இது வந்து தான் விஜய் சேதுபதியை போட்டிருக்காங்க. ஏன்னா ஆம்பளை வேணும்னு இருக்காங்க. அப்போ கூட சஜஷன் உள்ளே சொல்லப்பட்டதா சொல்லுது. ஆம்பளை தான் வந்து இருக்கணுமா, பெண்கள் இருக்கக்கூடாதா, சம உரிமை கிடையாதா பிக் பாஸ் அப்படின்னா? பிரியங்காவுக்கு சம உரிமையை பற்றி பேசியிருக்காங்களா? பிரியங்கா உள்ள பேசினதா தகவல் இருக்கு. பிரியங்கா வளர்த்து விடக்கூடிய ஒரு நபர் இருக்கார்ல, அவருக்கு வந்து டிவி காலையில் எப்போ எத்தனை மணிக்கு நீங்கள் போட்டிங்கனாலும் அந்த ஷோவில் பிரியங்கா இருக்கணும். அப்படி என்ன பண்ணிட்டாங்க சார் பிரியங்கா அவருக்கு? அது உங்களுக்கு எனக்கு எப்படி தெரியும்? யார் வாய்ப்பு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தானே தெரியும். இந்த அளவுக்கு பண்ணியிருந்தா அவங்க வாய்ப்பு திருப்பி திருப்பி கொடுப்பாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். வந்து ஒரு 4 பேரை கூட கல்யாணம் பண்ணலாம், அது அவங்களோட பர்சனல், அதில் நம்ம தலையிட முடியாது. ஆனால் ஒரு அதிகார வரம்புக்குள்ளே போய் ஒரு சிலரை வந்து கைக்குள்ளே போட்டுக்கிட்டு யாரையுமே உள்ளுக்குள்ளே வளர விடாமல் எல்லாத்தையும் அழித்து ஒழித்து காலி பண்ணுறது தான் பொது மேடைக்கு வருது. இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க யார் யாரோட அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போனாங்கன்னா நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஜெர்னலிஸ்ட் உமாபதி சார் தான் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சார் ஆக்சுவலாக இந்த ஒரு 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் பரவலாக பேசப்படுறது இந்த மணிமேகலை ரிலீஸ் பண்ண ஒரு வீடியோ தான். ஸோ என்ன ஆச்சு ஏதாச்சு, ஏன்னா ஒரு தரப்பாகவே அப்படியே போய்கிட்டே இருக்குது இன்னைக்கு வரைக்கும். ஸோ உங்களோட பார்வையில் இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போது ஏன்னா இது ஒரு ஃபேமஸ் ஷோ, ஒரு ஃபேமஸான டிவி, அந்த டிவியில் ஒரு ஆங்கர், இப்போ எத்தனை பேர் வந்து ஒருத்தரை பார்க்குறாங்களோ, எவ்வளோ ஃபெமிலியராக இருக்காங்களோ அந்த அளவுக்கு அடி விழுகும். புரியுதா? எவ்வளோ உயரத்துலேருந்து விழுகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. எவ்வளோ உயரத்தில் நீங்கள் இருக்கீங்களோ, நீங்கள் விழுந்தீங்கன்னா அவ்வளோ பெரிய அடிப்படும் உங்களுக்கு. ஸோ அந்த வகையில் தான் பிரியங்கா டாப்பிக்கும் சரி, விஜய் டிவி டாப்பிக்கும் இப்போ பரபரப்பாக போயிட்டுருக்கு. அது சோசியல் மீடியாவில் தான் அது பயங்கரமாக இருக்குது. நீங்கள் வந்து பரபரப்பாக 2 நாளாக பேசப்பட்டுருக்கு. அதுக்கு காரணம் மணிமேகலைன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து பிரியங்காவை பொறுத்தளவுக்கு நீண்ட நாட்களாக ஒரு குத்தகையின் அடிப்படையில், இந்த காலத்தில் வந்து கோயில் நிலத்தெல்லாம் குத்தகை கொடுப்பாங்க, 100 வருஷம் 99 வருஷம்னு போடுவாங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ்காரன் குத்தகை கொடுப்பான். அதெல்லாம் இப்போ ஒழிஞ்சு போச்சு. இப்போலாம் அப்படி குத்தகைக்கு 99 வருஷம்லாம் கொடுக்குறதில்ல. ஆனால் பிரியங்காவுக்கு வந்து 49 வருஷம் குத்தகை 2 இருக்கும். 49 வருஷம் ஒன்று இருக்கும், 99 வருஷம் ஒன்று. ஒரு வேளை ஒரு பெரிய அளவில் குத்தகை கொடுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படி குத்தகைக்கு கொடுத்தா கூட ஓனர் தான் குத்தகை கொடுக்க முடியும். ஓனர்கிட்ட சம்பளம் வாங்குகிற இன்னொரு ஓனர் வந்து குத்தகை கொடுக்க முடியாது, அது அஃபென்ஸ் ஆயிரும். அந்த வகையில் எந்த வகையில் யார் குத்தகைக்கு எழுதி கொடுத்துருக்காங்கன்றது தெரியல. அது இனிமேல் தான் தெரியும் சார். அதே மாதிரி சார், இப்போது இந்த இஷ்யூ வந்ததுக்கப்புறம் நிறைய ஆங்கர்ஸ் வந்து அதுக்கு வந்து குரல் கொடுக்குற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது இதுன்னு சொல்லிட்டு பிரியங்காவுக்கு பின்னணியில் பார்க்கும்போது விஜய்ல அவ்வளோ ஆங்கர்ஸ் இருந்திருக்காங்க, ஃபீமேல் ஆங்கர்ஸ். நமக்கு இது வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து யோசிக்கவே இல்லை. இப்போ மணிமேகலை குரலுக்கு அப்புறம் தான் நம்மளே யோசிக்க ஆரம்பிக்கிறோம். பின்னாடி இவ்வளோ ஆங்கர்ஸ் இருந்தாங்களே, அப்போ அவங்களுக்கு இந்த நிலைமை இருந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ அது உண்மைதான். அது ஆக்சுவலாக என்னென்னா, யாருமே வந்து முன்னேறணும் அப்படி சில பேர் வந்து நம்ம முன்னேறணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு சுயநலவாதி. அது பொதுவாக மனுஷன் வந்து இருக்கிறது அப்படி தான். ஆனால் வர்றவன் எவனே வாழ விடக்கூடாது, எல்லாத்தையும் அழிச்சிட்டு முன்னேறணும் அப்படின்னீங்கன்னா பிரியங்கா கெதி தான் வரும். ஸோ பிரியங்காவுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா, எப்படி பிரியங்கா வந்து இந்த லெவலுக்கு வளர்ந்தது அப்படின்றது தான் எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கு ஒரு பெரிய பின்னணி இருக்குது சார். அந்த பின்னணியை பற்றி தான் தெரிஞ்சுக்கலான்னு நீங்கள் இப்போ வந்திருக்கேன். என்னன்னா, இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வருது, என்னன்னா பிக் பாஸ்ல பிரியங்கா கலந்துருக்காங்க. ஒரு தடவை கூட நாங்கள் சமைச்சு பார்த்ததே கிடையாது பிரியங்கா அந்த ஷோவில். ஆனால் இப்போ கடைசியாக முடிஞ்சுக்க குக் வித் கோமாளில் அவங்க தான் டைட்டில் வினர் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. எப்படி அப்படின்றது ஒரு கேள்வியாகவே இருக்குது எல்லா பக்கமும். இல்லைன்னா அவர் வேலையில் இருக்க முடியாது இல்லைங்க. இவருக்கு பாஸ் ஒருத்தர் இருக்காருல்ல, அங்கே அவர் வேலையில் இருக்க முடியாது இல்லை. இவரை சொல்கிறீங்களா சார்? பிரதீப் இருக்குது. பிரதீப் இல்லை, கிருஷ்ணன்குட்டின்னு ஒருத்தர் இருக்காரு. கிருஷ்ணன்குட்டி தான் ஒரு செல்லக்குட்டியாக ஒரு இருக்கார், அவர் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக போய் எல்லாத்தையும் கையில் போட்டுருச்சு. நீங்கள் தப்பாக நினச்சிக்கக்கூடாது. எல்லாத்தையும் தன் வசப்படுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே எல்லாத்தையும் கொண்டு வந்துருச்சு. அப்படிங்கும்போது குக் வித் கோமாளியாக இருந்தாலும் சரி, பிக் பாஸில் இதை தான் டைட்டில் வின்னராக கொண்டு வந்து பண்ணணும்னு பார்த்தாங்க. ஆனால் வந்து மக்கள் வந்து அதை ஏற்றுக்கல.
நீங்கள் இன்னும் என்னென்ன ஷோ இருக்கோ எல்லா ஷோலையும் பிரியங்காவை கொண்டு வந்து பிரியங்காவை ஒரு ராணியாக வச்சுருக்கணும் அப்படின்றது தான் அந்த ஒற்றை நபரோட விருப்பம். இந்த யார் பிரியங்காவோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னா அப்படி இருக்கணும். இப்போ நீங்கள் அண்ணாமலை இருக்கார் அரசியல்னா அவருக்கு வாடகை கொடுக்குறாங்க, வீட்டு வாடகை கொடுக்குறாங்க, இப்படி ஒரு நட்பு வந்து யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. இந்த 2 லட்சம் 3 லட்சம் வாடகை கொடுக்குறாங்க, கார் ஒருத்தர் வாங்கி கொடுக்குறாங்க, இப்படிப்பட்ட நட்பு சில பேருக்கு தான் அமையும். அந்த மாதிரி இப்போ ஆங்கர்ஸில் வந்து பிரியங்காவுக்கு அப்படி ஒரு நட்பு. எப்படின்னா இந்த விஜய் டிவியில் எல்லாமே நீங்கள் தான், எது வந்தாலும் டைட்டில். இப்போ நல்ல வேளை இது வந்து சின்ன பிள்ளையாக இருந்ததுன்னா ஜூனியர் சிங்கரில் போய் பாடியிருக்கும், புரியுது அவங்களுக்கு. சூப்பர் சிங்கர் ஜூனியரில் இதுக்கு விருது கொடுத்துருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் மிடிலுக்கு கம்மியான ஏஜ் வந்து சீனியர்லேயே வாங்கியிருக்கோம். அதையும் தாண்டி ஒரு ஏஜ் பாதி இந்த வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் இந்த குக் வித் கோமாளி எது இருக்கோ, எந்தெந்த வகையில் இதுக்கு பணம் ரெடி பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதன் அடிப்படையில் அவர் எல்லா ஷோலையும் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது பார்த்தாலே உங்களுக்கு தெரியுமே. ஏன்னா ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோட ஒரு சேனலு, ஒரு ஸ்டேட்டு, 7 கோடி மக்கள் பாப்புலேஷன் வந்து 7,71,00,000 பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டு. இது வந்து ஒரு நாடாக இருந்ததுன்னா பெரிய நாடாக இருந்திருக்கும் தமிழ்நாடு. அப்படிப்பட்டதில் இருக்க ஒரு டிவி சேனல். அந்த டிவி சேனலில் எல்லா ஷோவும் ஒரே ஆங்கர் பண்ணுறான்னா அப்போ நீங்கள் நினச்சி பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதே இது இப்போ அந்த கம்பெனி ஓனர் இருக்காங்கல்ல, அவங்க பொண்ணு நினச்சா கூட அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, அவங்களே பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா பின்னணியில் இருக்கிற நபர் வந்து இதை வந்து அவர் இயக்கிறது யார், அவர் எதுக்கு பிரியங்காவுக்கு செய்கிறாருன்னா அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம். அவங்க நீங்கள் தப்பாக நினைக்கிறேன், நட்பு அந்தளவுக்கு இருக்குது. தலைமைப்பதில் இருக்குது. பிரியங்கா மேலே அவ்வளோ நம்பிக்கை. பிரியங்காவை தவிர நீங்கள் தமிழ்நாட்டில் வேறு ஆளே கிடையாது. கம்பேர் பண்ணுறதுக்கு யார் இருக்கா சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். யாராவது ஒரு பொண்ணை காட்டுங்க பிரியங்கா மாதிரி ஆங்கர் பண்ணுறதுக்கா, இல்லை அழகான ஒரு பொண்ணை காட்டுங்க. யாரையுமே நீங்கள் காட்ட முடியாது. அப்படி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க. இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை யாரும் இல்லைன்ற மாதிரி இவங்க நினைக்க வச்சுட்டாங்களா சார்? பிரியங்கா வந்து என்ன மாதிரி யாரும் இல்லைன்றத அவங்களுக்கு நினைக்க வச்சுருக்காங்களா? அப்படி அதை தான் சொல்கிறது. அது யார் இல்லைன்னு இந்த மாதிரி நினைக்க வச்சதுன்னா கூட அவர் நினைக்கணும்ல. அவர் வந்து யாரும் இல்லைன்னு நினைக்கிறாரு அந்த நபர், குறிப்பிட்ட நபர் வந்து. அதுக்கு என்ன காரணம் சார்? ஏன் பிரியங்கா மேலே இந்த அளவு கடந்த ஒரு நம்பிக்கை, அளவு கடந்த பாசம் தாங்க. ஒரு நம்பிக்கைன்றதை தாண்டி ஒரு அன்பு, ஒரு பாசம், அதாவது ஒரு நல்ல ஆங்கரை உயர்த்தி விடணும்னு நினைக்கக்கூடாதா? நல்லா ஆங்கரிங் பண்ணுதா இல்லையா அது? அப்போ இது வந்து இப்போ நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த சேனலில் இந்த பொண்ணு வந்து நல்லா பண்ணுது, இதை வந்து ஃபுல்லாக இதே வச்சிடலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை. சரி, இப்போ இந்த ப்ரோக்ராம் பிரியங்கா போடுங்க, இந்த ப்ரோக்ராம் பிரியங்கா போடுங்க, இது பிக் பாஸ் பிரியங்கா அப்படின்னா கமலஹாசனுக்கு பதிலாகவே பிரியங்காவை யோசிச்சிருக்காங்க பிக் பாஸில். கமலஹாசன் வரமாட்டாரு அப்படின்னோடனே சரி அப்போ பிரியங்காவை போடலாமேன்றது அப்போ ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்குமோன்னு அவங்களுக்கே ஒரு இது வந்து தான் விஜய் சேதுபதியை போட்டிருக்காங்க. ஏன்னா ஆம்பளை வேணும்னு இருக்காங்க. அப்போ கூட சஜஷன் உள்ளே சொல்லப்பட்டதாக சொல்லுது. ஆம்பளை தான் வந்து இருக்கணுமா, பெண்கள் இருக்கக்கூடாதா, சம உரிமை கிடையாதா பிக் பாஸ் அப்படின்னா? பிரியங்காவுக்கு சம உரிமையை பற்றி பேசியிருக்காங்களா? பிரியங்கா உள்ள பேசினதா தகவல் இருக்குது. டிஸ்கஸ் பண்ணும்போது ஆண் தான், ஒரு கமலஹாசன் தான் இருக்கணும், ஒரு ஆண் தான் ஆதிக்கம், அதுலேயே ஆனா பிக் பாஸ்னாலே ஆண் தானே, என் பெண் இருக்கக்கூடாதா இருக்காங்க. அப்போ வந்து சில பேர் நயன்தாரா பேரையும் சொல்லியிருக்காங்க. நயன்தாரா அப்படின்னா நயன்தாரா அண்ணே லூசுத்தனமாக பேசியிருக்காங்க, எதுக்கு சொல்கிறான்னு தெரியுதா? பிரியங்கா உள்ள கொண்டு வரதுக்கு சொல்லிகிட்டு இருக்கா, நீ நயன்தாரா நின்றுருக்க அப்படின்ற ரேஞ்செல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. பிக் பாஸில் கமலுக்கு அடுத்து பிரியங்கா தான் வரதா திட்டம் போட்டிருக்காங்களாம். ஏன்னா எல்லா ப்ரோக்ராமையும் பண்ணியாச்சு, இனி அது ஒன்று தான் பாக்கி, அதையும் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டதாகவும், அதுக்கு அவங்க முயற்சி பண்ணதாகவும், ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கோன்னு அவங்களா ஃபீல் பண்ணதுனால சரி 8 ப்ரோக்ராம் பண்ணதில் போதும் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. சார் அப்படி என்ன பிரியங்கா விஜய் டிவிக்கு பண்ணிட்டாங்க, இல்லை விஜய் டிவி பிரியங்காக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க? அதாவது விஜய் டிவி பார்க்குறீங்க, பார்த்தோன்னே என்ன தெரியும் உங்களுக்கு? இல்லை அந்த நிகழ்ச்சிகள் ஏதாவது அதுக்கு நமக்கு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியே இல்லையா? நீ டிவியை பார்க்குறீங்கன்னா இது இந்த டிவி அந்த டிவின்னு எப்படி கண்டுபிடிக்கும்? ஒரு லோகோ தான், லோகோ வச்சுக்கிறது. அதே மாதிரி லோகோவுக்கு அடுத்து பிரியங்கா கொண்டு வரணுன்றது அவங்களுக்கு வேலை. அவரோட அந்த இவரை பிரியங்கா வளர்த்து விடக்கூடிய ஒரு நபர் இருக்கார்ல, அவருக்கு வந்து லோகோ பார்த்தீங்கன்னா விஜய் டிவி லோகோ இருக்குன்னா அடுத்து பிரியங்கா இருக்கணும். டிவி காலையில் எப்போ எத்தனை மணிக்கு நீங்கள் போட்டிங்கனாலும் அந்த ஷோவில் பிரியங்கா இருக்கணுன்றது தான் ஒரு லட்சியமாக அந்த பொண்ணு வச்சிருக்கு போல். உலகத்திலே இப்படி ஒரு சேனல் எதுவுமே கிடையாது, உலகத்தில் எந்த சேனல்லையும் இப்படி முயற்சி பண்ணதும் கிடையாது, எந்த ஆங்கரும் அப்படி இருந்ததும் கிடையாது உலகத்தில். டாப் அப்படி என்ன பண்ணிட்டாங்க சார் பிரியங்கா அவருக்கு? இதான் இப்போ பண்ணுறேன். அது உங்களுக்கு எனக்கு எப்படி தெரியும்? யார் வாய்ப்பு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தானேங்க தெரியும் என்ன பண்ணுறாங்கன்றது. இப்போ நீங்கள் வந்து டிவியில் பார்த்துருப்பீங்க, ப்ரோக்ராமில் பார்த்துருப்பீங்க,
அவங்களுக்கு தெரியுமில்ல என்ன ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, என்ன இது பண்ணுறாங்கன்னு. வாய்ப்பு கொடுக்குறவங்களுக்கு தெரியுமில்ல என்ன எந்த அளவுக்கு பண்ணியிருந்தால் அவங்க வாய்ப்பு திருப்பி திருப்பி கொடுப்பாங்க அப்படின்றத நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கலாம். ஆனால் நிறைய இடத்துல வந்துட்டு இப்போது இந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட்லாம் நிறைய பேர் பேசும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து இல்லை, இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வெளிப்படையாகவே சொல்லிடுறாங்க. பிரியங்கா இது அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் ஒரு வார்த்தை இல்லை, அட்ஜஸ்ட்மெண்ட்டுலாம் இது சொல்ல முடியாது. அதையும் தாண்டி புனிதமானதுன்றது தான் நீங்கள் சொல்கிறீங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்றது சாதாரண விஷயம். அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்ன இது பண்ணாங்க, கூப்பிட்டாங்க, அப்போ தான் அவனுக்கு வாய்ப்பு தரான், இதெல்லாம் அதை தாண்டினது. இது வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, ஒரு ஆதிக்கத்தை வந்து உருவாக்குறாங்க. ஆமாம், இப்போ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இப்போ எப்படின்னா, பிரியங்காவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா தான் சேனல்லே இருக்க முடியுன்றது தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வேறு. அதான் நான் சொன்னேன், அதையும் தாண்டி புனிதமானதுன்றது வந்து நீங்கள் ஆண்கள் வந்து நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. பிரியங்கா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது இந்த செக்ஸுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி தான் நீங்கள் பேசுகிறாங்க, அது கிடையாது. நீ வந்து பிரியங்காவை அட்ஜஸ்ட் பண்ணால் தான் கீழே ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் உள்ள விஜய் டிவின்ற ஸ்க்ரீன்லேயே தெரிய முடியும். புரியுதா? ஒருத்தவங்க வந்து விஜய் டிவியில் ஒரு பெரிய ஆளாக ஆகணும் அப்படின்னா பெரிய ஆள் ஆகணும். நீங்கள் நுழையினாலே வந்து ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இது நம்ம பெருமைப்படணுங்க. எல்லாருமே நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, பிரியங்காவை கழுவி ஊற்றுறாங்க, எல்லாம் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க சில பேர். அது எனக்கே மனசே தாங்க மாட்டேங்குது. ஏன்னா ஒரு பெண் ஒரு ஆதிக்க சக்தியாக வளர்ந்து வர்றதை எல்லாருக்கும் பிடிக்கல. எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி ஒரு சேனலே கட்டுப்பாட்டில் வச்சு ஒரு ஆங்கரை வளர விடாமல் எல்லாத்தையும் என் கட்டுப்பாட்டில் வேண்டும். ஆண்கள் தானே இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பெண் வரும்போது இதுதான் பாரதியார் கண்ட கனவு வந்து நினைவாகுதோ அப்படின்றது இந்த இடத்துல நமக்கு அதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இந்த மாதிரியான ஆங்கர்ஸ் இப்போ இது மணிமேகலை வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. வெளிப்படையாக சொல்லாமல் போன ஆங்கர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கவங்களாம் ஒரு வெளிப்படையாக வெளியே வந்தாங்க அப்படின்னா இது பிரியங்காவுக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா? பிரியங்காவுக்கெல்லாம் எந்த பாதிப்பை ஏற்படுது? அதாவது எப்படின்னா, பழைய இதில் வந்து தப்பாக ஒரு இதில் நியூஸில் போட்டாங்க, லாரி மோதி கிளவி சாவு அப்படின்னு பதிலாக கிளவி மோதி லாரி சாவுன்னு போட்டாங்க ஒரு பேப்பரில் 45 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த மாதிரி கிளவி மோதி லாரிக்கு எதாவது ஆகுமா? அந்த மாதிரி தான் இது. லாரி மோதி கிளவி சாவுன்னு போடுறது அந்த நியூஸில் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பிரியங்காவை பொறுத்தளவுக்கு நீங்கள் அதை நினச்சிட்டாங்க. கிளவி வந்து அது செய்தி. நான் 45 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சொல்கிறேன். பிரியங்கா மேலே மோதினவன் தான் அழிஞ்சு போயிருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ண முடியும்? திருப்பி மோதினா கூட அந்த நபர் இருக்கிற வரைக்கும் விஜய் டிவியில் பிரியங்காவை அசைக்க முடியாது. அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் தான் வந்து பிரியங்காவை இவ்வளோ இதாக வந்து அவர் தான் முக்கிய பதவியில் இருக்காரு. இங்கே டிசைடிங் ஃபேக்டர் அவராக தான் இருக்கணும். அந்த நபர் யார் அப்படின்றது யார் முடிவு பண்ணுறாங்களோ அந்த இடத்துல யார் இருக்காங்களோ அவங்கள நீங்கள் வச்சுங்க. யார் ஆங்கர், யார் என்ன ப்ரோக்ராம் நடத்தணும்னு ஒரு முடிவு பண்ணுற இடத்துல ஒருத்தர் இருப்பார்ல, அவர் தான் அந்த நபர். ஸோ இப்போ அந்த சேனலில் இருக்க ஒரு நபரே தான் வந்து திருமணம் செஞ்சாங்க பிரியங்கா. அந்த சேனலில் இருக்க ஒரு இல்லைங்க. என்ன எதை போய் பேசி நான் சொல்கிறது சேனலோட டாப்பை பற்றி பேசிட்டு இருக்கேன். இல்லை அதான் அந்த அங்கே இருக்க ஒரு ஆளே தான் வந்து திருமணம் செஞ்சாங்க. அப்புறம் டிவோர்ஸும் ஆயிடுச்சு. அவங்க டிவோர்ஸ் ஆகலையே அந்த மாதிரி. இப்போ அவங்க வேற ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்களே சார். அவர் வந்துட்டு வேற இல்லை, அது டைவர்ஸ் ஆனதான் எதுலேயுமே இல்லையே. நான் ஆதாரம் இருக்கேன் அவங்ககிட்ட. இல்லை வேற யாராவது கல்யாணம் பண்ணிட்டாங்கன்றதுக்கு ஆதாரம் இருக்கு அவங்ககிட்ட. இப்போ அவர் வந்து வேற கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து ஒரு ஆதாரம் என்ன இருக்கு? அவர் நாசமா போயிட்டாருன்ற ஆதாரம் என்ன இருக்கே தவிர டைவர்ஸ் ஆயிடுச்சா அப்படின்ற ஆதாரம் கிடையாது. இவங்க வேற கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு நம்ம அதை பற்றி சொல்ல முடியாது. இப்போ என்ன பிரச்சனைனா, அது தான் ஒரு பெண் வந்து ஒரு 4 பேரை கூட கல்யாணம் பண்ணலாம். அது அவங்களோட பர்சனல், அதில் நம்ம தலையிட முடியாது. ஆனால் ஒரு அதிகார வரம்புக்குள்ளே போய் ஒரு சிலரை வந்து கைக்குள்ளே போட்டுக்கிட்டு யாரையுமே உள்ளுக்குள்ளே வளர விடாமல் எல்லாத்தையும் அழித்து ஒழித்து காலி பண்ணுறது தான் பொது மேடைக்கு வருது. அவங்க பர்சனல் பிரச்சனை, அவர் யாரை கல்யாணம் பண்ணார், யாரை கல்யாணம் பண்ணல, யார் டைவர்ஸ் பண்ணான்றது அந்த பொண்ணோட பர்சனல் விஷயம். ஆனால் ஒரு பொதுவான ஒரு நிகழ்ச்சியில், ஒரு டிவியில் பலர் வாழ்க்கைக்குள்ளே இவர் உள்ளே புகும்போது தான் இது பிரச்சனை. ஏன்னா விஜய் டிவி பிக் பாஸில் பார்க்கும்போதே பிரியங்கா தனக்கு கீழே ஒரு 5-6 பேர் எப்போ இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆளுமையிலே தான் பிக் பாஸில் ஃபுல்லாக இருந்து வந்தாங்க. நம்ம அதெல்லாமே பார்த்தோம். ஒருத்தவங்க வெளியே போகிறதுனாலுமே அந்த பிரியங்கா சுற்றி இருக்க யாரோ ஒருத்தவங்க தான் வெளியே போகிறாங்களே தவிர்த்து அந்த இடத்துல பிரியங்கா சேஃபாக தான் இருக்காங்க. ஸோ அதுலேயே ஓரளவுக்கு சேஃபாக தானே இருப்பாங்க. நீங்கள் எப்படி பிரியங்கா வெளியே போவாங்கன்னு நினச்சதே தப்பாச்சு. ஏன்னா மக்கள்கிட்ட இருந்து எவ்வளவோ வந்துச்சு ஓட்ஸ் இதெல்லாம் வந்து பிரியங்கா வந்து 3 இடத்துக்கு 4 இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் அப்படி இருந்தாலும் பிரியங்கா முதல்ல சேவ் ஆகிறாங்களப்போ ஒரு டவுட் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ வரும்போது இது மேல் இடத்துக்கு போகாதா சார்? அடுத்தடுத்த இடத்துக்கு இப்போ மும்பையில் தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்கும்போது அங்கே இந்த நியூஸ் இந்த மாதிரி ஒன்று வருது, இந்த மாதிரி ஒரு பெண் தான் அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் ஓவர் பண்ணுறாங்கன்றது மேல் இடத்துக்கு போகாதான்? சென்னை எங்கே இருக்குன்னே அந்த நாய்க்கு தெரியாது. அது இந்தி நாயாக இருக்கும். பாம்பேயில் உட்காந்துருக்கும். அது பெரிய அது 10 பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் 400 கோடியில். அதில் இது ஒன்று அது உட்காந்துருக்கு. அது உட்காந்துட்டு இருந்தோன்னே எப்போயாவது மாதத்துக்கு ஒரு மீட்டிங்கு,
அவனுடைய சிஇஓ இருந்தால் வச்சுருப்பான், அவன்கிட்ட பேசுவான். அவன் மட்டும்தான் இவங்ககிட்ட பேசுவான், இவன் பாஸ்கிட்ட பேசவே முடியாது. இங்கே உள்ள சிஇஓவும் பேச முடியாது. இதில் வந்து தலைவலி பிடிச்ச யாருன்னா இந்த கடைசியில் இருக்கிற ஆட்கள் தான். இந்த கடைசி இருக்கிற ஆட்களை மெயின்டைன் பண்ணுறது யாருன்னா ப்ரோக்ராம் ஹெட்டு. அவன் வச்சது தான் சட்டம், அவன் சொல்கிறது தான் ப்ரோக்ராம், அவன் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி போய்ட்டுருக்கோம். அவன் பண்ணுற ப்ரோக்ராமு இவன் காசை எடுத்து இவனுக்கு கொடுப்பான், இவன் ஒரு அமௌண்ட் அடிச்சுட்டு மேலே போயிடும். இந்த சைக்கிளில் வந்து கேமராமேன் எடிட்டரோட ஓடி போனாலும் சரி, ஆங்கரு இவனோட ஓடி போய் ஈஸியாருக்கு போனாலும் சரி, அவன் கண்டுக்கவே மாட்டான். அவனுக்கு அது தேவையே இல்லை. அவன் அந்த பார்வையிலே பார்க்க மாட்டான். அவனுக்கு தேவை இந்த வருஷம் 20 கோடி டார்கெட் போட்டிருக்கோமா, 21 கோடி வந்துச்சா, சரி அடுத்து என்ன பண்ண போகிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண மிடில் கிளாஸ் மக்கள், அப்பர் மிடில் கிளாஸ் மக்கள் டிவி பார்க்குறவனுடைய நாலேஜ் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, இவ்வளோ சர்ச்சையாயிடுச்சு, இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு, இப்படி பிரியங்கா தூக்கிடுவாங்க, அவள் தான் எல்லா ப்ரோக்ராம்லேயும் வர்றான், பார்க்க சைக்கிளை இவ தானே விஜய் டிவி, என்னையா இப்படி அட்டகாசம் பண்ணுறாங்க. இதுதான் வந்து பெரும்பாலானவங்க பார்வை. ஆனால் அவங்க பார்வை அது கிடையாது. சேனல் 30 கோடி இந்த வருஷம் வந்துச்சா, 35 கோடி வந்துச்சா, பரபரப்பாக பேசப்படுதா, சேனலில் 2வது இடத்துல 20 டிஆர்பி ஏறி மேலே கொண்டு வந்திருக்கான அந்த ஹெட்டு, அதை தான் பார்ப்பாங்களே தவிர, எவன் இது பொம்பளைங்க பிரச்சனை ஆம்பளை பிரச்சனைலாம் இது ஒரு பிரச்சனையே கிடையாது. எவன் எவ்வளோட போனாலும் சரி, யாரை இப்போ அதிகாரம் கொடுத்தாலும் சரி, அவனுக்கெல்லாம் எங்கே மைனஸில் விழுகுதோ அங்கே தான் கேள்வி வரும். அதுக்குள்ளே சேனல் போங்க போய் முடிஞ்சு போயிடும், மூடி விட்டு போயிட்டே இருப்பாங்க. கடைசியில் வேலை பார்க்குறவன் தெருவுக்கு போயிடுவான். டாப்பில் இருக்கவெல்லாம் நல்லா செட்டில் ஆகி பார்த்தீங்கன்னா பென்ஸ் வச்சுருப்பான், இன்னொரு கம்பெனியில் போய் BMW வாங்கிடுவான், இன்னொரு கம்பெனியில் போய் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கி அவன் செட்டில் ஆகிடுவான். இதுதான் வந்து நெட்வொர்க். இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அதனால் பிரியங்கா மேலே நடவடிக்கை எடுப்பாங்கன்னா ஒன்று எடுக்கலாம். இது இப்போ மக்கள் ஆங்கிளில் சரி இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க அப்படின்ற மக்கள் சொல்கிற காலம் எடுக்க மாட்டாங்க. ஒரு இது சரி இவ்வளோ சொல்கிறால ஒரு 3 ப்ரோக்ராம் அவளை கட் பண்ணு அப்படின்றத கூட செய்ய மாட்டாங்க. ஏன்னா அந்த குறிப்பிட்ட நபர் வந்து பிரியங்காவை பண்ணுறதை பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டான். இப்படி ஒரு ஆள் இந்த உலகத்திலே கிடையாதுன்றதுனால பிரியங்கா தான் அந்த நபருக்கு. பிரியங்காலாம் இப்போ நீங்கள் வந்து இந்த சேனலை விட்டு போச்சுன்னா கொஞ்ச நாள் அழுகும். ஏன்னா போச்சு நாள் போகாது. அதுக்கப்புறம் பெங்களூரில் மல்டி க்ரோரில் செட்டில் ஆயிடும். அதுக்கான எல்லாமே தயாராக தான் வச்சுருக்கோம். அங்கேருந்து வந்தவங்க தானம்மா இவங்கெல்லாம் மைக்ரேஷனில் வர்றவங்க தான்மா. இவங்களுக்கு வந்து இது பூர்வீகம், தமிழன், தமிழச்சி அதெல்லாம் கிடையாது. எங்கேயோ பீகார்லேருந்து கிளம்பி மகாராஷ்டிரா பிழைக்க போகிறாங்க. அடுத்த ஜென்ரேஷன் அங்கேருந்து பெங்களூர் பிழைக்க வராங்க. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் சென்னைக்கு பிழைக்க வராங்க. இப்போ இங்கே இது பண்ணுறாங்கன்னா அடுத்து வேறு ஏதாவது. சார் இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற ஒரு வார்த்தையை கொண்டு வந்து அவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பிரியங்கா வந்து விஜய் டிவியில் இருக்க ஆட்களுக்கு ஃபுல்லாமே அங்கே இருக்க பெண்களை விருந்தளிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே வந்து சமூக வலைதளங்கள் இப்போ பரவலாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது சார்? இப்போ ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பெரிய ஃபேமஸான பிரியாணி ஹோட்டல் தலப்பாக்கட்டி பிரியாணி கடைன்னு போட்டிருக்கு. அப்போ அங்கே என்ன விற்பான்? பிரியாணி தான் விற்பாங்க. ஆனால் வந்து என்னென்னா நம்ம போர்டை பார்த்துட்டு வேணால் சொல்லாமல் தவிர நம்ம உள்ளே போய் யார் யாருக்கு விருந்து வச்சாங்கலாம் சொல்ல முடியாது. யார் சாப்பிட்டாங்க, என்ன சாப்பிட்டாங்க, என்ன விருந்து வச்சாங்க. போர்டை பார்த்து ஜென்ரலாக சொல்கிறேன். பிரியாணி கடையில் பிரியாணி தானே கிடைக்கும். அதில் என்ன கேள்வி இப்படி இருக்குது? இப்போ அந்த இடத்துல இது வந்து யதார்த்தமானது. ஆனால் யார் பண்ணாங்க, என்ன பண்ணாங்கன்றதை நம்ம பார்க்காம சொல்ல முடியாது, விவாதிக்க முடியாது. இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க யார் யாரோட அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போனாங்கலாம் நமக்கு தெரியாது. அதை நம்ம சொல்லக்கூடாது யாரையும். ஸோ விஜய் டெலிவிஷன்னா இது அப்படிங்கிறது தெரியுது, ஆனால் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ அதே சரவணா ஸ்டோரில் பாத்திர மண்டபமும் இருப்பாங்கல்ல, எல்லாம் நல்லது இருக்கும் கெட்டது எல்லாமே நாளும் இருக்கிறது தான். நாளும் இருக்க தான் செய்யும். எல்லாமே இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் இருக்குன்றது ஆதாரத்தோடையும் சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு யாருமே எந்த உலகத்தில் யாருமே ஆதாரம் சொல்ல முடியாது. இப்போ ட்ரம்ப்பு கூட என்ன பண்ண அப்படின்னா ஒரு ப்ளூ ஃபிலிம் நடிகை அவளுக்கு வந்து 100 கோடி ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க. அது கூட என்னென்னா அந்த சம்பவத்தை எவனும் பார்த்துருப்பானா? ட்ரம்ப்பும் அந்த பெண்ணும் இருந்தது பார்க்கல. அதுக்கான ஆதாரமே இல்லை. எதை வச்சு பிடிக்கிறாங்கன்னா வக்கீலுக்கு 10 கோடி அனுப்புகிறாப்புல ட்ரம்ப்பு. அந்த 10 கோடி அடுத்த செகண்டு அந்த மூதேவி வந்து இவளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. யார்? அந்த நிர்வாண நடிகைக்கு. அப்போ கோர்ட்டில் பிடிச்சிக்கிறான். எதுக்கு நீ கொடுத்தேன்னு ட்ரம்ப் தப்பிச்சிட்டாங்க. நான் வக்கீல் ஃபீஸ் கொடுத்தேன். சரி உன் வக்கீல் எதுக்கு அவளுக்கு காசு அனுப்புனான்னா அது அவனை தான் கேட்கணும். அதுக்கப்புறம் வளைச்சி விசாரிக்கும் போது சொல்கிறாங்க அவங்க தொழில் தொடங்கணும்னு சொல்லி வக்கீல்கிட்ட பணம் கேட்டிருக்காங்க, அதனால வக்கீல் அனுப்பியிருக்காங்க. அப்போ அவன் என்ன தொழில் பண்ணுவான்றது நிர்வாண படத்தோடைய ப்ளூ ஃபிலிம் நடிகைங்க. அவள் தொழில் பண்ணணும்னா என்ன தொழில் பண்ணுறா அப்படின்றது அதை நீ விரிவாக கேட்குற மாதிரி இருக்குது. அப்படி அந்த மாதிரி தான் இதை பார்க்கணும். ஸோ இப்போ இதுக்கு பிரியங்கா தரப்புலேருந்து ஏதாவது ஒரு இது ஸ்டேட்மெண்ட் ஏதாவது வரக்கான வாய்ப்பு இருக்குது? நீங்கள் எல்லாமே வந்து உங்கள் கண்ணாடியை போட்டு தான் பார்க்குறீங்க, நம்மளை மாதிரி நினைக்கிறீங்க. இப்போ நம்மகிட்ட ஒருத்தன் இப்படி பட்டானா நம்மளை அசிங்கப்படுத்திட்டானே, இதுக்கு நம்ம உண்மையை சொல்லி ஆகணும். மிடில் கிளாஸ் புத்தி அது.
ஐயோ நம்மளை போய் தப்பு சொல்லிட்டா நம்ம அந்த மாதிரிலாம் அப்படி இல்லைன்னா பதட்டம் வரும். தப்பு செய்யாதவங்களுக்கு, அந்த வாழ்க்கையே தெரியாதவங்களுக்கு ஒரு பதட்டம் வரும். ஆனால் அதை தெரிந்து தொழிலாக எதாவது செய்கிறவங்களுக்கு அந்த பதட்டம் வராது. சரி தம்பி கண்டுபிடிச்சிட்டான் போல, சரி ரைட்டு பார்த்துட்டானா, அப்போ எவ்வளோ நாளைக்கு தான் மறைக்க முடியும், தெரிஞ்சு போச்சு, சரி ரைட்டு இப்போ என்ன அப்படின்ற மாதிரி போயிடும். ஓகே ஓகே சார், நன்றி. நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது. இல்லை சார், நான் எதுவுமே நினைக்கல சார். நான் நீங்கள் என்ன சொல்றீங்களா எந்த கற்பனைக்குள்ளேயும் போயிடாது. அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறவங்க புரிஞ்சுக்குவாங்க என்னன்றது தெரியும். ஆனால் இது ஒரு பட்சமாவே இப்போ மணிமேகலை சார்ந்தே போகுதுன்றது சரியா சார்? ஃபர்ஸ்ட் மணிமேகலை சொல்றதை மட்டுமே நம்ம எடுத்துக்கிட்டு அப்படி எடுக்க முடியாது. அதுதான் இப்போ பொதுவாக வந்து எப்படின்னா, நான் அதுதான் சொல்கிறேன். நீங்கள் பிரியங்கா எவ்வளோ தங்கமான ஆள், பிரியங்கா வந்து எவ்வளோ திறமையான ஆளாக இருந்தால் எல்லா ப்ரோக்ராம்லேயும் லோகோவுக்கு அடுத்து அந்த சேனலில் வரக்கூடிய ஆள் பிரியங்கான்ற அளவுக்கு அந்த ஹெட்டு கணிச்சு வச்சுருப்பாப்புலன்னா அவருக்கு பிரியங்காவை பற்றி தெரிஞ்சதை விட இந்த மணிமேகலைக்கு தெரியுமா? ஒரு ப்ரோக்ராமில் ஆங்கராக அந்த மணிமேலைக்கு பிரியங்காவை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருமா? அவர் எவ்வளோ பெரிய ஆள் அந்த சேனல் ஹெட்டு, அவர் எவ்வளோ வாய்ப்பு கொடுத்து எவ்வளோ திறமை இருந்தால் எவ்வளோ நல்லா பண்ணியிருந்தா பிரியங்காவுக்கு வாய்ப்பு அடுத்தடுத்து கொடுப்பாரு அப்படின்றத அவருக்கு தெரியாதா? அப்போ இனிமேல் மணிமேகலை இந்த சேனலுக்குள்ள வரதுக்கான வாய்ப்பு கம்மியா சார்? ஏன்னா பிரியங்கா எப்படி வர முடியும்? பிரியங்கா எதிர்த்துட்டாங்களா? பிரியங்கா வைத்தாலே சேனலில் இருந்த மாதிரி இல்லைங்க. இப்போ ஒரு சேனலில் என்ன நினைக்கும்னா, இப்போ நானே ஹெட்டாக இருக்கேன்னு வச்சுக்கலேன், என் சேனலில் வேலை பார்க்குற ஒரு ஆளை நீ எப்படி தப்பு சொல்லிடுவேன் அப்படின்றதோட ஒழிச்சு கட்டிடுவாங்க. ஸோ அப்போ பிரியங்கா இது மணிமேகலை இதுக்கப்புறம் விஜய் டிவியில் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். பார்க்கவே முடியாது. பார்க்குற கஷ்டம் என்ன, பார்க்கவே முடியாது. ரிப்பீட் போட்டாங்கன்னா பார்க்கலாம் நீங்கள். ஓகே ஓகே சார், நன்றி சார், தேங்க்யூ சார்.